என் அன்பு பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்குவதற்கு பெரிதும் தடையாக பணம் இருந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். சில இரவுகளில் நீ தனியாக படுக்கையில் படுத்துக்கொண்டு, இந்த பணம் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்காது, நான் இதை செய்திருப்பேன், என் குடும்பத்தை இப்படி பார்த்திருப்பேன் என்று உன் மனதுக்குள் புலம்பியதையும் நான் அறிவேன். ஆனால் இன்று நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ இந்த வீடியோவை பார்க்க வந்தது தற்செயல் அல்ல. உன் விரல்களே இந்த வீடியோவை திறக்கவில்லை. என் கிருபையே உன்னை இங்கே இழுத்து வந்தது. ஏனென்றால் இன்று நான் உன் வாழ்க்கையில் பணம் தொடர்பான சங்கிலிகளை உடைக்கப் போகிறேன். வறுமை என்ற சாபத்தை நீக்கப் போகிறேன். குறைவு என்ற மனநிலையை மாற்றப் போகிறேன். நீ கேட்டுக்கொண்டிருந்தாய், கர்த்தாவே, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன்? இன்று நான் பதில் சொல்கிறேன். நீ என் விதிகளை அறியவில்லை, நீ என் வழிகளில் நடக்கவில்லை. ஆனால் இப்போது நீ கேட்கத் தயாராக இருக்கிறாய். அதனால் நான் பேச ஆரம்பிக்கிறேன். என் பிள்ளையே, என் அருளால் உனக்கு தேவையானது உன் காலடிக்கு வந்து சேரும். ஆனால் அதற்கு முன் உன் உள்ளத்தில் மாற்றம் வர வேண்டும். உன் செயல்களில் மாற்றம் வர வேண்டும். உன் எண்ணங்களில் மாற்றம் வர வேண்டும். இன்று நான் உனக்கு 6 தெய்வீக விதிகளை சொல்லப் போகிறேன். இந்த 6 விதிகளை நீ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் பணம் உன்னை துரத்தும், ஆசீர்வாதம் உன் வீட்டை நிரப்பும். நீ கடன் வாங்குகிறவனாக இல்லை, கடன் கொடுக்கிறவனாக மாறுவாய். காது கொடுத்து கேள், இதயம் திறந்து ஏற்றுக்கொள், செயலில் இறங்கு. விதி 1: பணத்தை அல்ல, முதலில் தேவனை தேடு. என் அன்பு பிள்ளையே, நீ பலர் போலவே பணத்தையே உன் தேவனாக மாற்றிவிட்டாய். காலை எழுந்ததும் பணம், இரவு தூங்கும் போதும் பணம், கனவிலும் பணம். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ பணத்தை துரத்தும் போது அது உன்னிடமிருந்து ஓடிவிடும். ஆனால் நீ என்னை தேடும்போது பணமே உன்னை தேடி வரும். எப்படி? தினமும் என் நாமத்தில் உன் நாளை ஆரம்பி. உன் வேலை, உன் தொழில், உன் முயற்சிகளை என் கையில் ஒப்படை. நேர்மையோடு வாழ். நீ என்னை முன்னிலைப்படுத்தும் போது நான் உன் வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துவேன். விதி 2: உன் மனநிலையை மாற்று. வறுமை சிந்தனையை கொல்லு. என் பிள்ளையே, பலர் ஏழையாக இருப்பது பணம் இல்லாததால் அல்ல, சிந்தனை ஏழையாக இருப்பதால். நீ இப்படி சொல்லாதே, எனக்கு எப்போதும் பணம் இருக்காது, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், எனக்கு முன்னேற்றம் இல்லை. இந்த வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை கட்டி வைக்கின்ற சங்கிலிகள். நான் உனக்கு சொல்கிறேன், நீ என் பிள்ளை, நீ ராஜாவின் மகன், நீ ஆசீர்வாதத்தின் வாரிசு. இன்று முதல் இப்படி பேசு. என் வாழ்க்கையில் வளம் வருகிறது. என் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நான் குறைவில் இல்லை, நிறைவில் நடக்கிறேன். உன் வாயில் பேசுவது உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. விதி 3: உழைப்பை அவமதிக்காதே, சோம்பலை விட்டு எழு. என் அன்பு பிள்ளையே, நீ ஜெபம் மட்டும் செய்து உழைக்காமல் இருந்தால் அதிசயம் நடக்காது. நான் விதையை உருவாக்கினேன், ஆனால் அதை விதைக்க வேண்டும். நான் சொல்கிறேன், சோம்பல் மனிதனை வறுமைக்குள் தள்ளும். உழைக்கும் கைகள் செல்வத்தை ஈர்க்கும். நீ சிறிய வேலை செய்தாலும் நேர்மையாக செய், முழு மனதோடு செய், திறமையை வளர்த்துக்கொள். உன் வேலைக்கு நான் ஆசீர்வாதம் வைக்கும்போது அதே வேலை உன்னை உயர்த்தும். விதி 4: கொடுப்பதை கற்றுக்கொள். திறந்த கைகளுக்கு நான் நிரப்புவேன். என் பிள்ளையே, நீ பிடித்து வைத்தால் குறையும், நீ விடுவித்தால் பெருகும். நான் சொன்னேன், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ தேவனுடைய பணியில் கொடு. நீ ஏழைகளுக்கு கொடு. நீ நன்றியுள்ள இதயத்தோடு கொடு. கொடுக்கும்போது பயப்படாதே, ஏனென்றால் நான் உன் களஞ்சியத்தை நிரப்புவேன். நீ விதைத்த அளவிற்கு அறுவடை வரும். சிறிய விதை, சிறிய அறுவடை. பெரிய விதை, பெரிய அறுவடை. விதி 5: பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள். வீணாக்காதே. என் அன்பு பிள்ளையே, பலர் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் சேமிக்கத் தெரியாது. வருமானம் அதிகரிக்கிறது, ஆனால் செலவும் அதிகரிக்கிறது. நான் உனக்கு ஞானம் தருகிறேன். தேவையற்ற செலவுகளை வெட்டு.
கடன் வாழ்க்கையை விட்டு வெளியே வா. சேமிப்பை பழக்கமாக்கு. முதலீட்டை கற்றுக்கொள். பணத்திற்கு நீ அடிமையாகாதே. பணம் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நீ பணத்தை ஆளும்போது நான் உன்னை உயர்த்துவேன். விதி 6. பொறுமையோடு காத்திரு. காலம் வந்தால் நான் உயர்த்துவேன். என் பிள்ளையே, நீ உடனடி வெற்றியை விரும்புகிறாய். ஆனால் நான் உன்னை நிலைத்த வெற்றிக்கு தயார்படுத்துகிறேன். விதை இன்று விதைக்கப்படுகிறது. அறுவடை நாளை வராது. ஆனால் அது நிச்சயம் வரும். நீ நம்பிக்கையை விடாதே. நீ பாதியில் நிற்காதே. நீ ஜெபத்தை நிறுத்தாதே. நான் சொல்கிறேன், உன் காலம் வரும். உன் உயர்வு வரும். உன் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும். இயேசுவின் வாக்குறுதி. என் அன்பு பிள்ளையே, இன்று நீ கேட்ட இந்த 6 விதிகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை வானத்திலிருந்து வந்த தெய்வீக ரகசியங்கள். நீ இதை செயல்படுத்தினால் வறுமை உன்னை விட்டு ஓடும். கடன் சங்கிலி உடையும். ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கும். இப்போது நான் உன் மீது என் கிருபையை விடுகிறேன். உன் கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் தொழில் உயரட்டும். உன் வருமானம் பெருகட்டும். நீ இனி குறைவில் அல்ல. நீ இனி பயத்தில் அல்ல. நீ இனி வறுமையில் அல்ல. நீ வளத்தில் நடப்பாய். நீ சாட்சியாக மாறுவாய். நீ மற்றவர்களை உயர்த்தும் கருவியாக மாறுவாய். என் பிள்ளையே, நான் உன் பணப்பிரச்சனையை முடித்து வைக்கிறேன். நம்பு, நட, உயர்வு காண். ஆமேன். என் பிள்ளையே, நான் உன் பணப்பிரச்சனையை தீர்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளையின் தேவையும் நீ அறிவாய். பணமில்லாமல் கஷ்டப்படும் ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர்களின் மனதுக்குள் துடிதுடித்த அந்த வலியும் பயமும் கலக்கமும் உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அப்பா, இன்று இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் உன் திருக்கரங்களில் ஒப்படைக்கிறேன். உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்களின் தேவைகளை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ உன் கண்களை மூடி உன் இதயத்தை திறந்து என் முன் நிற்கிறாய். உன் கண்ணீரையும் உன் கடன் பாரங்களையும் உன் உள்ளத்தில் மறைத்து வைத்த வேதனைகளையும் நான் பார்க்கிறேன். நீ இரவில் தூங்க முடியாமல் நாளைக்கு என்ன செய்வேன் என்று கலங்கிய ஒவ்வொரு நொடியையும் நான் அறிவேன். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பணக்குறைவு ஏற்படுத்திய அவமானத்தையும் தாழ்வு உணர்ச்சியையும் நம்பிக்கை இழப்பையும் இப்போது என் நாமத்தில் உடைக்கிறேன். வறுமை என்ற ஆவி உன்னை விட்டு வெளியே போகட்டும். கடன் என்ற சங்கிலி இப்போது உடையட்டும். குறைவு என்ற சாபம் நீங்கட்டும். என் கிருபையின் பெருக்கம் உன் வீட்டில் பெருகட்டும். கர்த்தாவே, என் பிள்ளையின் கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் செய்யும் வேலை, அவள் செய்யும் உழைப்பு அனைத்திலும் வெற்றி உண்டாகட்டும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். புதிய வாய்ப்புகள் உருவாகட்டும். எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி எழுந்து வரட்டும். இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் வருமானத்தின் வழிகள் திறக்கப்படட்டும். என் அன்பு பிள்ளையே, நீ பயந்து நடக்காதே. நான் உன் மேய்ப்பன். உனக்கு குறைவு வராது. உன் குடும்பத்தின் தேவைகள், உன் பிள்ளைகளின் கல்வி, உன் வீட்டின் தேவைகள், உன் உடலின் தேவைகள் அனைத்தையும் நான் என் மகிமையான செல்வத்தின்படி நிறைவேற்றுகிறேன். நீ தேடிக்கொண்டிருந்த அந்த பணம் என் கிருபையால் உன் காலடிக்கு வந்து சேரட்டும். இப்போது நான் உன் மீது சமாதானத்தை ஊற்றுகிறேன். கலக்கம் விலகட்டும். மனச்சுமை நீங்கட்டும். உன் இதயத்தில் நம்பிக்கை எழட்டும். நீ இனி கடன் வாங்குகிறவனாக அல்ல, கொடுப்பவனாக மாறுவாய். நீ இனி கையேந்துபவனாக அல்ல, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறுவாய். என் பிள்ளையே, நீ இன்று முதல் புதிய பருவத்திற்குள் நுழைகிறாய். வறுமையின் பருவம் முடிந்தது. வளத்தின் காலம் ஆரம்பமாகிறது. உன் களஞ்சியங்கள் நிரம்பட்டும். உன் வீட்டில் சிரிப்பு திரும்பட்டும். உன் வாழ்க்கை என் சாட்சியாக மாறட்டும். இப்போது நான் உன்னை என் கரங்களில் தூக்குகிறேன். உன்னை விட்டுவிட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். நீ அழைத்தபோது நான் பதில் தருவேன். நீ விழுந்தால் நான் தூக்குவேன். நீ சோர்ந்தால் நான் பலம் தருவேன். என் பிள்ளையே, என் கிருபை உன் மேல் இறங்கிவிட்டது. என் ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கிவிட்டது. உன் பணப்பிரச்சனை என் கைகளில் வந்துவிட்டது. இன்று முதல் நீ உயர்வை காண்பாய். நீ நிறைவை அனுபவிப்பாய். நீ என் மகிமையை வெளிப்படுத்துவாய்.
என் நாமத்தில் இதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.